நேற்று மேடையில் பேசுனதை பார்த்தீங்களா இல்லையா? இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கிற? பாரதிராஜா அவர்கள் 30வது நாள் நிகழ்ச்சிக்கு போனாராம். அவங்க அப்பா வயசுல இருக்க ஒருத்தர் முன்னாடி நடந்ததுலேயே 50 பேரோட போவீங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். வர இடைத்தேர்தல அது விட்டுறாதீங்கன்னே, போயிருங்க, அது சாதாரணமாக போகக்கூடாது, சிரிச்ச முகத்தோடைய போகணுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்பா இறந்துட்டாரு, 30ஆம் நாள் காரியம். பாரதிராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு எங்க அப்பா வயது தோலை தட்டுறாரு, மகனே இவரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நடக்கல, விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. நான் உறுதியா போயிடுறேன்ப்பா, உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், நீ இந்த சிரிப்போட போகணும்டா, நீ போயிடுறா. அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக நிற்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு தன்னைத்தானே அந்த மேடையில் ஏலம் விட்டுக் கொள்வதைத்தான் அப்படி உணர்த்தி இருக்கிறார் அதிபர். வேறு ஒன்றும் இல்லை, நான் ரெடி, நீங்கள் 2 திராவிட கட்சிகளும் என்னை ஆதரித்தால் நான் உங்கள் சார்பாக சிரிச்சுக்கிட்டே அசம்பிளிக்குள்ளே போகிறேன். அதெல்லாம் நடக்காது. அடுத்த வழிப்பார். அடுத்த டீலிமிட்டேஷனை வந்துட்டு நாடாளுமன்றத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே திமுக தமிழ்நாட்டுக்கு எதிரான சதி, தீ பாராவட்டு ஒன்று பேப்பர்லாம் முடிச்சு தீய பற்ற வச்சார் பார்த்தீங்களா, கருப்பு கொடியெல்லாம் ஏற்றினாரு. ஆனால் இன்றைக்கி என்னன்னா, பில்லு பாஸ் ஆகட்டுங்க, அதில் என்ன போட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் முடிவை சொல்கிறோம் அப்படின்றாங்க சார். அணிகள் மாறுகின்றனன்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதை நோக்கி தான் போகும் திமுக, வேறு வழி இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு தேசிய கட்சியோடு உறவே இல்லாமல் ஒரு மாநில கட்சி ஆட்சி நடத்துவது என்பது சாத்தியமில்லை. 2029 வருது. யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ன்றதே இல்லாத ஒரு காரணத்தால் தான் அதிமுக 24ல் 40 தொகுதிகளிலும் தோற்றுறது. அதுக்கு இதுவும் ஒரு காரணம், ரைட்டா? ஸோ இப்போது திமுக என்ன பண்ணும்? இன்னொன்று, டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தரோன்னு சொல்லிவிட்டு டிஆர் பாலுவோ ஆர்எஸ்ஓ திருப்பி மந்திரி ஆகலாம்ல. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஊழல் வழக்க அமலாக்கத்துறையிட்டேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். அது ரொம்ப முக்கியம். சாமி கடிச்சு வச்சா வலி தாங்க முடியாது. ஏற்கனவே கடிச்ச கடியிலும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீள முடியாமல் இருக்காரு, வேதனையில் இருக்கார். இது போக திமுகவோட நிலைப்பாடு சரி என்று தான் நான் கருதுகிறேன். தாவேகவும் யோசித்து தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். டீலிமிட்டேஷன்றது பண்ணி தான் ஆகணும், கரெக்டாக? வேறு வழி இருக்கா? கான்ஸ்டியூஷனில் இருக்குது, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு டீலிமிட்டேஷன் பண்ணணுன்ட்டு இருக்குது. இப்போது பிஜேபி கொடுக்குற ப்ரொப்போசலு நமக்கு கொஞ்சம் சீட்டு, ஒரு 8 சீட்டோ 10 சீட்டோ கூடுது, ரைட்டா? சென்சஸ் பணி தொடங்கிவிட்டது. பாப்புலேஷன் சென்சஸ் முடிந்த பிறகு இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் உங்களுக்கு சீட்டுன்னு சொன்னால் எவ்வளோ தெரியுமா நமக்கு தமிழ்நாட்டில் சீட்டு? 29 அல்லது 30. அவங்க இப்போ சொன்னதே ஃபஸ்ட்டு அந்த பில்லு பாஸ் ஆச்சுல, அப்போயே எந்த மாநிலத்தை மக்கள் தொகை குறைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமாக தரம் தானே சொல்லியிருந்தாங்க. தான்ப்பா இங்கே அதிகமாக தர்றாங்க. இப்போ நம்ம வைக்கிற டிமாண்டு, நீ இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பண்ணாத, சென்சஸ் முடிஞ்ச பிறகு பண்ணுன்ட்டு தான் இவர்களோட ஸ்டாண்டு. டீலிமிட்டேஷனே பண்ணாதன்ட்டு நீ எப்படி ஸ்டாண்ட் எடுப்ப? கான்ஸ்டியூஷனில் இருக்கிறத எப்படி மாற்றுவ? அண்ட் இதில் பெரும் முரண்கள் இருக்கிறதுன்றதை நம்ம மறுக்க முடியாது தானே. சோழிங்கநல்லூர் தொகுதின்னு தான் நினைக்கிறேன். சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியில் 7 லட்சம் ஓட்டர்ஸ்பா, பெரிய கான்ஸ்டியூஷன். இதே போல் மக்களவை தொகுதிகளிலும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அதனால தான் இந்த பாப்புலேஷன் டெமோகிராஃபி இதன் அடிப்படையில் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை டீலிமிட்டேஷன் செய்ய வேண்டும் என்று கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதன்படி பண்ணித்தான் ஆக வேண்டும். இப்போ நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பண்ணுகிறோம்னு சொல்லி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 9 சீட்டு நமக்கு இப்போ குறையுது, 30 சீட்டு ஆயிடுச்சுன்னா நம்ம நிலைமை என்ன? அப்போவும் யூபிக்கு அதிகமாகுது. அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் கூட கொடுக்குறாங்க. இதன் காரணமாகவெல்லாம் திமுக நிலைப்பாட்டை மாற்றவில்லை. இன்னைக்கு அனாதைப்பிடமாக திமுக இந்தியா முழுக்க இருக்கிறது இல்லையா? ஒரு காலத்தில் இந்தியாவுக்கே ஒரு வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இந்தியா கூட்டணி தலைவர் அப்படின்னாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட அனாதைப்படமாக திமுக மாறிவிட்டது. அதன் காரணமாக அமலாக்கத்துறையிடமிருந்து தப்பிக்கவும் அண்ட் யோசித்து பார்த்துட்டு இது பெட்டர் அப்படின்ட்டு அவங்க நினைத்திருக்கலாம். அதன் அடிப்படையிலும் அவர்கள் டீலிமிட்டேஷனை ஆதரிக்கிறாங்க.